பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் மற்றும் 10ஆம் அதிகாரம். இந்த பூமியில் நம்ம வாழ்வதற்கு தேவன் ஏன் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் தெரியுமா? நம்முடைய சொந்த விருப்பங்களுக்காகவும் நம்முடைய சொந்த லட்சியங்களுக்காகவும் வாழ்வதற்காக அல்ல, அவருடைய மேலான நோக்கங்களை, நித்திய நோக்கங்களை இந்த பூமியில் நிறைவேற்றுவதற்காக தான் ஆண்டவர் இந்த பூமியில் நம்மை வைத்திருக்கிறார். இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த மாதிரி ஜெபம் இவ்வாறு சொல்லுகிறது: உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அப்போ தேவனுடைய சித்தம் பூமியில் செய்யப்படுவது எப்படி? நம் மூலமாக தான். தேவனுடைய அன்பை அனுபவித்து அவரை பின்பற்றக்கூடிய அவருடைய பிள்ளைகளின் மூலமாக தான் இந்த பூமியில் தேவன் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார். அதே மாதிரி இந்த பூமியில் தேவன் ஏன் தலைவர்களை நியமிக்கிறார் என்று நாம் பார்ப்போம் என்றால், அதன் மூலமாக அவருடைய சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுவதற்காக. இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் நாம் படிக்கும்போது தேவன் அநேக நியாயாதிபதிகளை தலைவர்களாக அவர் நியமிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒவ்வொரு தலைவன் மரித்து போன பின்பு இந்த ஜனங்கள் தேவனை விட்டு பின்வாங்கி செல்லுகிறார்கள். கடந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது கிதியோன் என்று சொல்லுகிற தலைவனை தேவன் ஏற்படுத்தி அவர் பயன்படுத்துகிறார். கிதியோனுடைய மரணத்திற்கு பின்பு ஜனங்கள் திரும்பவுமாக தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள். அதுதான் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் நாம் படிக்கும்போது, கிதியோன் மரணமடைந்த பின்பு திரும்பவுமாக இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். இப்போ கிதியோனுக்கு 70 குமாரர் இருந்தார்கள். அதில் அபிமெலேக்கு என்று சொல்லக்கூடிய அவருடைய குமாரர் அபிமெலேக்கை பற்றி 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் கூட நம்ம வாசிக்க முடியும். இந்த அபிமெலேக்கு 70 பேரை கொன்று தான் ஒரு தலைவனாக இந்த இடத்துல உருவாகுகிறதை நாம் பார்க்கலாம். அதில் ஒருவன் மட்டும் தப்பித்து கொள்ளுகிறான், மற்ற எல்லாரும் அந்த இடத்துல மரித்து போகிறார்கள். இதுவரைக்கும் நம்ம வேதத்தை படிக்கும்போது எந்த ஒரு தலைவன் ஆனாலும் சரி, தேவன்தான் அவர்களை ஏற்படுத்துகிறார். இந்த இடத்துல தான் முதல் முறையாக இஸ்ரவேல் தேசத்தில் பார்க்கும்போது ஒரு மனிதன் தானாகவே எழும்பி ஜனங்களை அவன் ஏமாற்றி அவர்களே இவனை தலைவனாக ஏற்படுத்தும்படியாக செய்கிறான். ஆனால் தேவன் என்ன பண்ணலை? இந்த தலைவனை ஏற்படுத்தவில்லை. தேவன் ஒரு தலைவனை ஏற்படுத்தும் போது அவர் என்ன செய்கிறார் என்றால், எதற்காக இந்த தலைவனை ஏற்படுத்துகிறாரோ அந்த நோக்கத்தை அவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அந்த தலைவனோடு கூட இருந்து தேவனும் கிரியை செய்கிறார். ஒரு உதாரணமாக, தேவன் கிதியோனை ஏற்படுத்தும் போது தேவன் அவனை ஏற்படுத்தும் நோக்கத்தையும் சொல்லுகிறார். மீதியானியரின் கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக கிதியோனை ஏற்படுத்துகிறார். அப்போ ஒவ்வொரு தலைவனை ஆண்டவர் ஏற்படுத்தும் போதும் அந்த நோக்கத்தை சொல்லி தான் அவர் ஏற்படுத்துகிறார். இந்த இடத்துல அபிமெலேக்கு தானாக ஏற்படுத்தப்பட்டபடியால் எந்த நோக்கமும் இல்லாமல் இந்த ஜனங்களை ஆளக்கூடிய தலைவனாக மாறினான். இவ்வாறு 3 ஆண்டுகள் கழிந்தது. 9ஆம் அதிகாரம் 22-23 படிக்கிறேன். அபிமெலேக்கு இஸ்ரவேலை 3 வருடம் அரசாண்ட பின்பு அபிமெலேக்குக்கும் சீகேமின் பெரிய மனுஷருக்கும் நடுவே பொல்லாப்பு உண்டாக்கும் ஆவியை தேவன் வரப்பண்ணினார். தேவனுடைய சித்தம் இல்லாமல் அவனே தலைவனாக மாறினான். தேவன் ஒரு 3 வருஷம் பொறுத்து பார்த்தார். அதன் பின்பு ஒரு பொல்லாப்பு உண்டாக்கும் ஆவியை தேவனே வரப்பண்ணினார். அதன் மூலமாக என்ன நடக்குதுன்னா, ஜனங்களுக்கும்
அபிமெலேக்குக்கும் விரோதமாக சண்டைகள், யுத்தங்கள் ஆரம்பிக்கிறது. இப்படியே நம்ம தொடர்ந்து படிக்கும்போது 53ஆம் வசனத்தில், அப்பொழுது ஒரு ஸ்திரீ ஒரு எந்திர கல்லின் துண்டை அபிமெலேக்கினுடைய தலையின் மேல் போட்டால் அது அவன் மண்டையை உடைத்தது. இப்போ ஒரு பெண்ணின் மூலமாக ஒரு மரணத்தை இந்த தலைவன் என்று சொல்லிக்கொண்ட இந்த நபர் சந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து 56ஆம் வசனத்தில், இப்படியே அபிமெலேக்கு தன்னுடைய 70 சகோதரரை கொலை செய்ததனால் தன் தகப்பனுக்கு செய்த பொல்லாப்பை தேவன் அவன் மேல் திரும்பும்படி செய்தார். அபிமெலேக்கு மற்றவர்கள் மேலே பொல்லாப்பு செய்து தன்னுடைய சுய விருப்பங்களை நிறைவேற்றி கொண்டிருந்தான். ஆனால் தேவன் ஒரு சில ஆண்டுகள் பொறுத்திருந்து பின்பு அந்த தண்டனையை அவன் மேலேயே வர பண்ணினார். இதிலிருந்து கூட நம்ம ஒரு சில பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். நம்முடைய சுய முன்னேற்றத்திற்காக அல்லது நம்முடைய சுய விருப்பங்களை, லட்சியங்களை நிறைவேற்றுவதற்காக நம்ம மற்றவர்களுக்கு தீமை செய்யும்போது அதை தேவன் பார்த்து கொண்டு அவர் சும்மா இருக்க மாட்டார். ஏற்ற நேரத்தில் அந்த தண்டனை நமக்கு வரும்படியாக அவர் செய்வார். இதனால தான் நம்ம குடும்பத்தில், சமுதாயத்தில், வேலை பார்க்குற இடத்துல நம்முடைய சுயநலத்திற்காக ஒரு நாளும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மற்றவர்களுக்கு தீங்கு வர பண்ணவே கூடாது. நான் யாருக்கு தீமை விளைவிக்கிறோமோ தேவன் அவர்கள் பக்கமாக இருந்து அவர் நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஸோ அதனால் ஆண்டவர் நீதி செய்கிற தேவனாக இருக்கிறபடியால் நம்ம மற்றவர்களுக்கு ஒரு நாளும் தீமை விளைவிக்காமல் வாழ்வது நமக்கு நல்லது. அப்போ தான் நம்ம தேவனுடைய சித்தத்தையும் நிறைவேற்ற முடியும். அதை தொடர்ந்து அபிமெலேக்குக்கு பின்பு 10ஆம் அதிகாரத்தை நான் படிக்கிறேன். அபிமெலேக்குக்கு பின்பு தோதோ என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இஸ்ரவேலை ரட்சிக்க எழும்புகிறார். இவர் எத்தனை வருஷம் இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்கிறார் என்றால் 23 வருடங்கள். வேற விபரங்கள் இவரை குறித்து கொடுக்கப்படவில்லை. அதுக்கு அடுத்த வசனத்தில், அவனுக்கு பின்பு யாவீர் என்று சொல்லும் தலைவன் எழும்பி 22 வருஷம் நியாயம் விசாரித்தான். இப்போ மொத்தம் இவங்க 2 பேரும் 23 வருஷம் 22 வருஷம் மொத்தம் 45 ஆண்டுகள் இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்கிறார்கள். ஆனால் இவர்களை குறித்து சொல்லப்பட்ட ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், 4ஆம் வசனத்தில் யாவீர் என்ற தலைவனுக்கு 30 கழுதை குட்டிகளின் மேல் ஏறும் 30 குமாரர் அவனுக்கு இருந்தார்கள். அவர்களுக்கு 30 ஊர்களும் இருந்தது. இவனை குறித்து சொன்ன ஒரே காரியம் என்ன அப்படின்னா, 30 கழுதை குட்டிகளின் மேல் ஏறக்கூடிய 30 குமாரர்கள் அவனுக்கு இருந்தார்களாமா, 30 ஊர்களும் அவனுக்கு இருந்தது. இதை தவிர வேற எதுவுமே இவனை பற்றி சொல்லப்படவில்லை. அப்போ 45 ஆண்டுகள் தலைமைத்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் வேற எதுவுமே இவர்களை குறித்து சொல்லப்படவில்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை குறித்து ஆண்டவர் ஒரு புஸ்தகத்தில் எழுதி வைப்பார் என்றால் அது எப்படி இருக்கும்? இந்த இவர்களை குறித்து சொன்னது மாதிரி யாவீர் போன்ற மனிதர்களை குறித்து சொல்லப்பட்டது போல 30 வண்டி இருந்துச்சு, அல்லது இந்த காலத்தின் இதில் நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு வீடு இருந்தது, அல்லது ஒரு கார் இருந்தது, அல்லது 2 பிள்ளைங்க இருந்தாங்க, அவ்வளோ மட்டும் சொல்லி முடிக்கிறது மாதிரி இருக்குமா? அல்லது இந்த மனுஷன் இந்த காலத்தில் அவனுடைய நாட்களில் தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்றினான். எப்படி நிறைவேற்றினான் என்று சொல்லக்கூடிய காரியங்களை தேவன் நம்மை குறித்து சொல்ல முடியுமா? நாம் இந்த பூமியில் ஏதோ ஒரு பெயருக்காக நானும் வாழ்கிறேன் என்று சொல்லி என்ன பண்ணக்கூடாது, வாழக்கூடாது. தேவன் நம்மை ஒரு நோக்கத்தோடு இந்த பூமியில் வைத்திருக்கிறார். அதனால் நம்முடைய நோக்கம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அந்த நோக்கத்தை முழுமையாக நிறைவேற்றுவதற்காக நம்ம ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய
நோக்கம் என்ன என்பதை அறிந்து கொண்டீங்களா? ஆண்டவருக்கு நம்மையில் இருக்கக்கூடிய நோக்கம் என்ன என்பதை நம்ம அறிந்து கொண்டோம் என்றால் நம்முடைய சுயநலத்திற்காக, சுய முன்னேற்றத்திற்காக, அல்லது கடைசியாக வாஸ்த இவர்களைப் போல ஒரு பெயருக்காக நம்ம என்ன பண்ண மாட்டோம்? கண்டிப்பாக வாழ மாட்டோம். தேவனுடைய நோக்கங்கள் நிறைவேறுவதற்காக முழு பலத்தோடு நாம் ஜீவிப்போம். அந்த கிருபையை ஆண்டவர் தரும்படியாக நாம் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தர் எங்களை ஒரு நோக்கத்திற்காக நீங்கள் உருவாக்கி இருக்கிறீங்க. நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு அந்த நோக்கம் இந்த பூமியில் நிறைவேறுவதற்காக இந்த பூமியில் ஜீவிக்க ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. எங்களுடைய சுய நோக்கங்களுக்காக, லட்சியங்களுக்காக, விருப்பங்களுக்காக நாங்கள் ஜீவிக்காதபடிக்கு கர்த்தருடைய விருப்பங்களை நிறைவேற்ற கிருபை கொடுங்க. ஏதோ ஒரு பெயருக்காக வாழ்ந்தோம் என்று சொல்லி வாழாதபடிக்கு ஆண்டவருடைய உன்னத நோக்கங்களை நிறைவேற்ற வேண்டிய கிருபையை ஆண்டவர் எங்களை ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. அப்படியாக நீங்கள் செய்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தபடியால் உமக்கு நன்றி. மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.